Hi dear brothers, good afternoon. 21ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 490. ஆனால் 389ன்னு கொடுத்துருக்காங்க. நான் தான் ஒரு நம்பர் அதிகமாக போட்டேன் போல். ஓகே, இதோட கஸிங் நம்பர் கொடுத்துருந்தேன். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8137, 3 டிஜிட்டில் 137, 4 டிஜிட்டில் 8137 ரிசல்ட்டு 8137. நான் வீடியோ போடும்போது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் ஆல் போர்டில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2 நம்பர் பாஸ் ஆகும், இல்லைன்னா 3 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் பவர்ஃபுல் நம்பர், ஸ்ட்ராங் நம்பர் தான் எடுத்திருந்தேன் ஆல் போர்டில். அப்படி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 137, 1-3 ஆல் போர்டில் 1-3 பாஸ் ஆகிருக்கு. ஓகே தானே? ஆல் போர்டில் 1-3-6-8 கொடுத்துருந்தேன். 4 டிஜிட் நம்பரு மேக்ஸிமம் என்ன விஷயம் அப்படின்னா 8136 நாம் கொடுத்தது 1-3-6-8. இந்த 6க்கு பதிலாக 7ன்னு மட்டும் கொடுத்துருந்தேன்னா 4 டிஜிட் நம்பர் அப்படியே ஆல் போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்திருக்கும். ரிசல்ட் வந்து 8137, நம்ம 6 கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, 1-3 இந்த இடத்துல 6க்கு பதிலாக 7 இருந்துச்சுன்னா 3 டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கும். எனிவே 1-3 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. அதே நம்பர் தான் ஏபி ஏசி பிசியில் கொடுத்துருந்தேன். 13-31 கொடுத்துருந்தேன். 13 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், ஆல் போர்டில் 1-3 பாஸ் ஆகிருக்கு, ஏபியில் 13 பாஸ் ஆகிருக்கு. ஓகே தானே? ஓகே, ட்ரிக் நம்பரில் இன்றைக்கி 4 டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு மை டியர் பிரதர்ஸ். ட்ரிக் நம்பரில் 8137 4 டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 15, 13, 43, 71, 58, 84 கொடுத்துருந்தேன். இதுக்குள்ளே தான் என்னுடைய கஸிங் நம்பர்ஸ் எப்போவுமே எடுப்பேன். இந்த ட்ரிக் நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நான் கஸிங்ஸ் எடுப்பேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் சப்போஸ் நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் இந்த கஸிங் நம்பர் யூஸ் பண்ணி எடுத்திருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா 8137 ரிசல்ட்டு, 8137 ரிசல்ட்டு 8 உள்ளேயே இருக்குது. 88 கொடுத்துருக்கேன், 1 உள்ளேயே இருக்குது, 111 கொடுத்துருக்கேன், 337, 88, 33, 111 கொடுத்துருக்கேன் உள்ளேயே 4 டிஜிட் நம்பர். 8137, 137. ஆனால் நான் கஸ் பண்ணது 14, 11 கஸ்ஸிங் பண்ணேன். 11, 14 பாருங்கள், 14 கஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் 563, 163 கஸ் பண்ணி வச்சுருக்கேன். விஷயம் என்னென்னா 6 டிஜிட் கஸ்ஸிங் நம்பர். இப்போ 8137 கஸ்ஸிங் 4 டிஜிட். இது 6 டிஜிட் கஸ்ஸிங் நம்பர் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 63 இருக்கும். 63, 81, 37 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. இங்கே ஸ்டார்டிங்கில் அடித்த 63 எடுத்து இங்கே வச்சுருந்தா கூட பிசியில் நமக்கு 63 பாஸ் ஆகிருக்கு. அப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் 63, 81, 37 உள்ளேயே தான் இருக்குது. 163, 163 நம்ம கஸிங்கில் கொடுத்துருக்கேன். 163, 163 உள்ளேயே தான் இருக்குது. சரியாக உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்து இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா 137 இருக்குது. அதாவது 63 நம்ம கஸ் பண்ணால் 63 10 கூட்டி 73ன்றதில் பிசியில் அப்படியே திருப்பி வச்சுருக்காங்க. ஸோ சின்ன மிஸ்டேக்கில் போயிருக்கு, ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு மை டியர் பிரதர்ஸ். எனிவே இன்றைக்கி வந்துட்டு பெரிய லாஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு 5 நாளாகவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே நமக்கு ஆல் போர்ட்லேயே 2 நம்பர் பாஸ் ஆகிரும் எப்போவுமே. அதனால் இன்றைக்கும் அப்படி தான் ஆல் போர்ட்லேயே சொன்ன மாதிரி நான் அப்போது சொன்னேன். ஸ்டார்டிங்லேயே ஆல் போர்டில் கன்ஃபார்மாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. ஆல் போர்டில் 1-3 பாஸ் ஆகிருக்கு, ஏபியில் 13 பாஸ் ஆகிருக்கு, ட்ரிக் நம்பரில் 4 டிஜிட் நம்பர்ஸ் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஓகே மை டியர் பிரதர்ஸ், பக்கத்தில் நெருங்கிட்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக நம்ம பிடிச்சிருவோம். அதனால் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
Anyway, thanks for your support and love, my dear brothers. Good luck.